வெல்கம் டு கேவிஎல் மாஸ்டர் அகாடமி. இந்த வீடியோவில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வரதராசனார் அவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீன்லேயும் ப்ளேலிஸ்ட்டில் வந்து மொத்தமாக தொகுத்து கொடுத்துருப்போம், அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2012 2025 வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்போம். அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினு, தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்டப்பட்டவர் யார்? அறிஞர் அண்ணா. அடுத்தது, பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. காஞ்சி என்ற இதழ் மூலம்தான் பொங்கல் புதுநாளை பற்றி அந்த புகழ்ச்சியை பற்றி விவரிச்சிருப்பார். ஓகே, அடுத்தது தேர்ட் கொஷின், பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு வந்து எழுதியிருப்பார். இவ்வளோதான் கொஷின் வந்து முடிஞ்சு. அடுத்து பொறுத்துக்க, அதில் ஒன்று தான் கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா, போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கெடாத அறப்போர். இது யார் கூற்று? அண்ணா சொல்லியிருப்பார். போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கெடாத அறப்போர் என்று அண்ணா வந்து சொல்லியிருப்பார். இது வந்து பொறுத்துகளை கேட்டிருப்பாங்க. சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. ஒரு 3 கொஸ்டின் ப்ளஸ் ஒரு பொறுத்துக்கு அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.